திருச்சிற்றம்பலம். இன்று அருள் தரும் மாணிக்கவாசக சுவாமி அருளி செய்த திருவெம்பாவின் 9வது பாடல் சிந்தனையையும், அருள் தரு ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவின் 9வது பாடலையும் சிந்திக்க முற்படுகின்றேன். 9வது பாடல் திருவெம்பாவிலேயே ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கிற பாட்டு. முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே. இந்த 2 வரியில பரமேஸ்வரன் அனாதியாக இருக்கின்றவர் என்ற கருத்தை சொல்லுகிறார். அனாதி என்றால் ஆதி சொல்ல முடியாதவர் அர்த்தம். அனாதை என்றால் அது பொருள் வேற, அது அனாதி. அத சுவாமி எப்படிப்பட்டவரா, நீங்க எவ்வளவு பழமையை கொண்டு போனாலும் அதுக்கு மேல பழமையா இருக்கிறவர். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் மனித கணக்கில் காலக்கணக்கு என்பது சூரியனை வைத்து கணக்கிடுகிறோம். ஆனா சூரியனை தோற்றுவித்தவரே அவர்தான் என்றால், அப்ப சூரியனுக்கு முன்னாடி அவர் இருக்கிறார் என்பதனால அவருடைய காலக்கணக்கை நம்ம அளவிட முடியாது. அதனாலதான் சிவபுராணம் என்ற தலைப்பிற்கு என்ற பகுதிக்கு தலைப்பிட சொல்ல வந்தவர்கள் நம்முடைய திருவாசகத்துல இது சிவனது அனாதி முறைமையான பழமை கூறியது என்று தலைப்பு கொடுத்திருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. அது சொல்றார், முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே. சரி, அப்படின்னா லேட்டஸ்டா இன்னைக்கு 2025ஆம் ஆண்டு, இன்னும் 3025ஆம் ஆண்டு இதெல்லாம் வருகிற பொழுது அப்பெல்லாம் சுவாமின்னா அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார். அவர் ஊழி முடிவுக்கு பிறகும் இருக்கிறவர் அல்ல, பழமைக்கும் பழமையாய் இருக்கிறார், புதுமைக்கும் புதுமையாய் இருக்கிறார் என்ற கருத்தை தான் முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம். அருமையான வரி. பரமேஸ்வரா, சிவபெருமானே, இந்த பாடல் ஆரம்பித்து இந்த பெண்கள் இந்த அழைத்து கொண்டு போகிற நிகழ்ச்சியில் முடிச்சிட்டாங்க. 8வது பாடல் வரையிலும் தான் வீடுதோறும் சென்று ஒரு பெண்ணியா எழுப்பிட்டு வர்றது. 8வது பாடலில் முடிஞ்சு போச்சு. 9ஆம் பாடலிருந்து எல்லாரும் சேர்ந்தாச்சு. சேர்ந்துட்டு இப்போ ஆற்றுக்கு குளிக்க போகிறாங்க. அப்போ போகும்போது விண்ணப்பம் செய்து கொண்டு போகிறார். எல்லோரும் ஒரே மாதிரி. என்ன சொல்கிறார் பாருங்க, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னையே தலைவனாக பெற்ற உன் அடியவர்களாக இருக்கிற நாங்கள் என்ன பண்ணுவோம்? அவங்க சொல்றாங்க பாரு கொள்கை, உன்னடியார் தாழ் பணிவோம். உன் அடியவர்களாக யார் இருந்தாலும் அவங்க திருவடியை நாங்கள் வணங்குவோம். 1, உன்னடியார் தாழ் பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம். அந்த அடியார்களுக்கு நாங்கள் பண்புடையவர்களாக பாங்கு உடையவர்களாக நடந்து கொண்டு தொண்டு செய்வோம். இதுக்கு அப்புறம்தான், ஏம்மா நீங்க கன்னி பெண்களா இருக்கீங்களே, சிவனடியாரா இருக்கிறவர்களுக்கெல்லாம் தாழ் பணிவோம், அவங்களுக்கு தொண்டு செய்வோம் சொல்றீங்களே, அது எப்படிமான்னா, அன்னவரே எம் கணவராவார். இங்கதான் அந்த பெண்கள் தங்களுடைய வாழ்வியல் விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். நாங்கள் கன்னி பெண்கள், எனவே எங்களுக்கு ஒரு நல்ல மணாளன் வேண்டும். அந்த மணாளன் சிவனடியாரா இருக்கணும், திருநீர் பூசுபவராக, பஞ்சாட்சரம் சதா சர்வகாலம் சொல்லிக் கொண்டிருப்பவராக, உருதுராக்கத்தை கழுத்தில் தெரியும்படியாக அணிந்து கொள்பவராக, திருக்கோயிலுக்கு நித்தம் செல்பவராக, ஒரு சிவனடியாராக எங்கள் கணவர் அமைய வேண்டும் என்று ஒவ்வொரு பெண்ணும் அப்படி விண்ணப்பம் செய்கிறார்கள். செல்வந்தனாக இருக்க வேண்டும், அழகுடையவனாக இருக்க வேண்டும், படிப்பு மிகுந்தவனாக இருக்க வேண்டும், பெரிய பதவியில், இதெல்லாம் இங்கே கேட்கல. சிவனடியார். அந்த பாட்டு தான் இந்த 9வது பாட்டு. அன்னவரே எம் கணவராவார். சரிம்மா, அது மாதிரி கணவரா ஒரு சிவனடியார் வந்து அமைச்சுட்டா என்ன செய்வீங்க? அவர் உகந்து சொன்ன, அற்புதமான வரிங்க. அவர் உகந்து சொன்ன அந்த சிவனடியாரா வந்து வாச்சிருக்கிற எங்களுடைய ஒவ்வொரு பெண்ணும், எங்களுடைய கணவர் மகிழ்ந்து சொன்ன எந்த உத்தரவானாலும் நாங்கள் தொழும்பாய் பணி செய்வோம், அடிமை மாதிரி பணி செய்வோம். சாவித்திரி இங்க வா என்று எங்கள் கணவர் கூப்பிட்டா போய் அந்த அவருக்குரிய மனைவியா இருக்கிற ஒரு பெண்ணு போய், என்னங்க
கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, இது மாதிரி நாளைக்கு ஒரு 50 பேர் வர்றாங்க நம்ம வீட்டுக்கு, சிவனடியார்கள், உங்களுக்கு சமைச்சு போடணும், காத்துக்கிட்டு இருக்கிறேங்க. இதை விட வேறு பாக்கி எனக்கு என்ன வேணும்னு நான் நினைப்போமே தவிர நாங்கள் மறுத்து பேச மாட்டோம் என்ற கருத்தில் அன்னவரே எம் கணவராவார், அவர் உகந்து சொன்ன தொழும்பே பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். சரி, இப்படிலாம் இருக்கிற இந்த அமைப்பை அருளிப்பாட உங்களுக்கு கொடுத்துட்டான், என்ன செய்வன்? இன்ன வகையேல் எமக்கெங்கோ நல்குதியேல். இப்படி நாங்கள் கேட்கிற சிவனடியாராக இருக்கிற ஒருவர் கணவராக எங்கள் ஒவ்வொருத்திக்கும் அமையும்படியான வாக்கியத்தை கொடுத்துட்டீங்கன்னா, நாங்கள் பணி செய்து வாழுகிற இந்த வாய்ப்பை நான் பெற்றுவிட்டோம்னா, நாங்கள் கன்னி பெண்களாக இருக்கிற பொழுது இருந்த சிவபக்திக்கு பழுது வராம நிலையில் வாழ்க்கை அமைஞ்சு போச்சுன்னா, என்ன இன்ன வகையில் எமக்கொன்கு நல்குதியேல் என்ன குறையும் இலேம். எங்களுக்கு எந்த குறையும் இல்லை சுவாமி, இது ஒன்னே ஒன்றுதான் எங்களுக்கு வேணும் என்று இந்த கன்னி பெண்கள் தங்களுடைய உண்மை விண்ணப்பத்தை வைக்கின்ற அருமையான உறுதிப்பாடான பாட்டு 9ஆம் பாட்டு என்று பார்க்கிறோம். திருவம்பாவையிலே, திருப்பாவையிலே தூமணி மாடத்து சுற்றும் விளக்கு எரிய, அங்கே அந்த வீட்டில் இருக்கிற அந்த வைஷ்ணவத்தினுடைய சம்பிரதாயத்தை சொல்கிறார். விடிய காலையில் மாடத்தில் நல்ல அருமையான விளக்கு எரிய, தூபம் கமழ. விடியற் காலையிலே தெருவாசலில் நல்ல தூபங்கள்னா நல்ல வாசனையெல்லாம் போட்டு அந்த 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 வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் செஞ்சிருக்கிற பொழுது இவ்வளவே பார்த்துட்டு துயிலனை மேல் கண் வளரும். இந்த தூபம் போடுறாங்க, வாசனை வரும், தூமணி மாடத்து விளக்கு எரிகிறது. ஆனால் இதை முழிச்சு பார்த்துட்டு திரும்ப தூங்குறியா நீ? கண் வளரும் மாமான் மகளே. அருமையான விழி. இந்த எழுப்புகிற பெண்களை ஒருத்திக்கு சொந்தக்காரி உள்ள தூங்குறான், இவளுக்கு அவ மாமான் மகள், அதாவது கேலி பேசுவதற்குரிய உரிமையான பொண்ணு. மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய். உடனே கதவை திறந்துட்டு வாமா என்று இந்த உரிமையான உறவு பெண்ணு அழைக்கிறான். அவ வரல. உடனே மாமீர், அந்த மாமன் மனைவியாக இருக்கிற மாமியை கூப்பிடுறாங்க. ஏம்மா, பெரியவங்களா இருக்கிற மாமி, நீயும் முடிச்சிட்டீங்களம்மா, நீ எழுப்பு அனுப்புமா அவளை என்று. அதாவது யதார்த்தமான பாட்டு. மாமீர் அவளை எழுப்பீரோ, உம்மகள்தான் ஊமையோ. அவ ஏழ்ச்சி ஒரு வார்த்தை பேச மாட்டேன்றாளே. அன்றி செவிடோ ஆனந்தளோ, எதுவுமே சரியாதவளா இருக்கிறாளே. ஏம பெருந்துயில் மந்திரம் பட்டாலோ, ஒருவேளை தூங்குறதுக்குன்னு ஒரு மந்திரம் வாங்கிட்டு வந்துட்டாலோ. அதை விட அற்புதமான மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். நாங்கள் என்ன பண்றோம்? மாமாயன் மாதவன் வைகுந்தன் வாழ்க, வைகுந்தன் வாழ்க என்று சொல்லிட்டே வர்ற இந்த வார்த்தையை கேட்டு தூங்குறாளேம்மா, எழுப்பி அனுப்புங்க மாமி என்று விண்ணப்பம் செய்கிற அருமையான பாட்டு இந்த திருப்பாவை பாட்டு.